தெளிவாக இந்த புடவை கடையெல்லாம் பற்றி சொன்னான். ஐயோ அதெல்லாம் ரொம்ப நியாயம். அது உள்ளே போகும்போதுதேங்க அவன் தெளிவாக இருக்கான். ISO 2001 வாங்கி வச்சிருக்கிறான். ஒன்றும் இல்லை, ஒரு எமர்ஜென்சிக்கு வெளில வர முடியாது நீங்கள். அந்த அளவு தான் பில்டிங், 8 மாடி 10 மாடி. உள்ளே போகும்போதே நம்ம கையில் ஒய்ஃபு கையில் மல்லிப்பூ கொடுக்குறாங்க. எதுக்குன்னு தெரியல. நான் புடவை வாங்க வந்தேன், எனக்கு ஏன் மல்லிப்பூ? இதுங்க வாங்கின்னு போதுங்க. நம்ம கையில் ஒரு தொன்னையில் அல்வா ஒன்று வச்சு சின்ன ஸ்பூன் வச்சு உள்ள பசாருங்க, எதுக்குன்னு தெரியல. நான் அப்புறம் கேட்டேன், நேற்று என்ன கொடுத்தேன்னு. சுண்டல் கொடுத்தேன்னு. நமக்கு என்ன கொடுக்கணும் நம்ம முடிவு பண்ணிக்கலாம் பாருங்க. உள்ளே போனால் வெறும் பெண்கள் கூட்டம் தான். திரும்பி பார்க்குறேன், நம்மள மாதிரி ஒரு 10-15 பலியாடு. இதுங்க அது வாசப்படி வரையும் தாங்க. நம்ம அதுக்கப்புறம் போய் அந்த ஜோதியில் ஐக்கியம் ஆகிட்டோம். போய் எடுத்து துணியை எடுத்து அந்த கடைக்கார பையன்கிட்ட கேட்குது, எனக்கு எப்படி இருக்குது? அவன் நல்லா இல்லைன்னு சொன்னா இன்னும் 10 எடுக்கணும். அதுக்காக அவன் இத்தோட முடிட்டு நல்லா சூப்பர் சூப்பர்னு சொன்ன உடனே அதை எடுத்து நம்ம கிட்ட விடுவாங்க. செகண்ட் ஒப்பீனியன் தான் நம்ம. ஏங்க இது எப்படி இருக்கு? நான் அதான் அவரே சொல்லிட்டாரு.